ஒரு நாள் காட்ல நிலா ஒரு உயரமான மரக்கிளையில் அமர்ந்து அமைதியா இருந்தது. அது சுற்றிலும் பார்த்து கொண்டிருந்தபோது அருகில் ஆதி மெதுவாக வந்து அமர்ந்தான். நிலா கவனித்தது. ஆதியின் முகத்தில் சோகம் தெளிவாக இருந்தது. ஆதி, நீ சரியா இருக்கியா என்று மெதுவாக கேட்டாள். ஆதி சிறிது நேரம் அமைதியாக இருந்தது. பிறகு மெதுவாக சொன்னது. எனக்கு யாரும் நண்பர்கள் இல்லை. நான் பேச வரும்போது எல்லாரும் என்னை தவிர்க்கறாங்க. நான் எப்போதும் தனியாதான் இருக்கேன். நிலா அதை கேட்டதும் மனதில் ஒரு பாசம் வந்தது. அது சிரித்து மெதுவாக சொன்னது. நீ ஏன் இப்படி நினைக்கிறே? நீ நல்லவன்தா. இனிமேல் நீ தனியா இல்ல. ஆதி ஆச்சரியமாக பார்த்தது. அப்படின்னா நான் உன்னோட நண்பி என்றாள் நிலா. நாம சேர்ந்து பேசலாம், பறக்கலாம், சிரிக்கலாம். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஆதியின் கண்களில் மகிழ்ச்சி தெரிந்தது. அந்த நாளிலிருந்து அவர்கள் இருவரும் எப்போதும் சேர்ந்து இருந்தார்கள். நிலா எப்போதும் ஆதியுடன் பேசினாள், சிரிக்க வைத்தாள். மெதுவாக ஆதியின் பயமும் சோகமும் மறைந்தது. அவர்களை பார்த்த மற்ற பறவைகளும் வந்து பேச ஆரம்பித்தன. சில நாட்களில் ஆதிக்கு நிறைய நண்பர்கள் கிடைத்தனர். அவன் இனி ஒருபோதும் தனியாக உணரவில்லை. ஆதி நன்றி கூறி சொன்னது. நிலா, நீ ஒரு நண்பி மட்டுமில்ல, என் வாழ்க்கையை மாற்றியவள். ஒரு உண்மையான நட்பு ஒருவரின் மனதையும் வாழ்க்கையையும் முழுவதும் மாற்றும் சக்தி கொண்டது.